Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஃப்ரம் ஏபி. சாரியா, லாஸ்ட் வீக்கில் ஒரே ஒரு வீடியோ போட்டு நினைக்கிறேன். ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு போகிறதுக்கு டைமே கிடைக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோவா பிக்னிக் இருந்துச்சு எங்களுக்கு. அது இல்லாத எங்களுக்கு இது ரெண்டும் சேர்த்து வச்சுருக்காங்க. 5 நாள் லாங் லீவ் ஆகிடுது. எப்பயும் பிக்னிக் 2 நாள், மேக்ஸ் 3 நாள். ஏன்னா இது ட்ராவலிங் நாள் சேர்த்தும் நாங்கள் பாம்பேக்கு சேர்ந்த நாள் எல்லாம் சேர்த்து ஒரு 6 days ஆகிடுச்சு. என்றைக்குமே எங்கள்கிட்ட பிக்னிக் நான் பார்க்கல. இந்த டைமில் இது பிக்னிக் ப்ளஸ் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சாங்க கோவாவில். அதுக்குன்னு இவ்வளோ லாங் லீவ் ஆகிடுது. ஸோ எல்லாம் நல்லபடியாக போச்சு. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா ஒரு முக்கியமான இது பேச போகிறேன். அது ட்ராவலிங் பற்றி தான். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள். எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். வீடியோ கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த கோவா வ்ளாக் போட்டிருக்கேன், நேற்றுக்கு போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நடுவில் கொஞ்சம் சத்தம் கிடைக்கும் சைட்லேருந்து, பேக்ரவுண்டு. அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் கேமரா ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்காக அப்படி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம எஸ்பெஷலி உமன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். ஜென்ஸ் நம்ம எங்கேயாவது டூர் போனால் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டை சமாளிக்க முடியும், நம்ம குழந்தைங்கள சமாளிக்க முடியும், வீட்டில் இருக்கவங்கள சமாளிக்க முடியும். ஆனால் ஒரு லேடிஸ் ஒரு நிறைய இப்போ ஒர்க்கிங் எம்ப்ளாயி இருக்காங்கள்ல, அவங்க இப்போது ஒரு டூருக்கு போவாங்க, இல்லை ஒரு வேலை விஷயமா ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, ஒரு நாடு விட்டு நாடு போகிறாப்புல இருக்கும். அந்த டைமில் வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம இது எதெல்லாம் நம்ம சரியாக வச்சுட்டு போகணும், அது வைக்கலைன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குவாங்க, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் எல்லாம் செஞ்சேன், ஆனால் ஒரு சில தப்பு நானும் செஞ்சேன். நானும் ஒரு மனுஷன் தானே, நானும் பெரிய ரோபோட் இல்லை. நானும் ஒரு சில தப்புகள் செஞ்சேன் இந்த ட்ரிப்பில். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். எல்லாத்தோட முதல்ல நான் என்ன சொல்லணும் வீட்டில் ஒரு பேசிக் திங் இருக்கும் பாருங்கள். லைக் இது இருக்கும், மாவு இருக்கும், தோசை இட்லிக்கு அந்த மாவு இருக்கிறப்பல பார்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி, பேசிக் வெங்காயம் தக்காளி, ஒரு சில வெஜிடபிள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதெல்லாம் இருக்கிறாப்புல பார்த்துட்டு போங்க. அப்புறம் இப்போ நீங்கள் நிறைய வெஜ்ஜாக இருப்பீங்க, நான்வெஜ்ஜாக இருப்பீங்க. அது அப்படி இருந்தால் நான்வெஜ்ஜாக இருந்தால் மீன் வறுத்து ஒரு டப்பாவில், ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரீஜில் வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதில் நம்ம அவங்களுக்கு சமைக்க முடியாது பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா நான்வெஜ் லைக் முட்டை குழம்பு, மீன் குழம்பு, இல்லை சிக்கன் குழம்பு, நான்வெஜ் இதுமாதிரி நல்லா தடுப்பாக செய்யணும். தனித்தனியாக பண்ணக்கூடாது. தடுப்பாக செஞ்சு அதை ஆற வச்சு கோல்டை வச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்க அவங்களுக்கு தேவையான குழம்பு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட முடியும். இப்படி பார்த்துக்கணும். அப்புறம் வெஜிடேரியன் எந்த டால், பருப்பு குழம்பு, டால் சொல்லுவாங்க பாம்பேயில், டால் சாம்பார். அதையும் செஞ்சு அதில் நல்லெண்ணெயில் செய்யணும். வேறு எண்ணெயில் தாளிக்க விட நல்லெண்ணெயில் தாள் எல்லாம் குழம்பெல்லாம் செய்யறதுக்கு மேலே நல்லெண்ணெயும் கடுகு ஜீரகம் போட்டு மேலே இன்னொரு டபுள் தாளிப்பு கொடுத்துட்டு போகணும். அப்போனா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 நாளைக்கு 3 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நான் செஞ்சுட்டு போனேன். அப்போ தான் என் வீட்டில் என் ஹஸ்பண்ட் பசங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த லீவு நல்லா போச்சு. அவங்களுக்கு ரைஸ் எல்லாம் குக் பண்ணுவாங்க, தோசை பண்ணுவாங்க, முட்டை ஆம்லேட் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழம்பு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதெல்லாம் நான் செஞ்சுட்டு போனேன். நான் வேறு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம எல்லாமே செஞ்சுட்டு போனால் நம்ம நம்மளே மறந்துடுவோம். இது நான் செஞ்ச தப்பு. நான் இந்த டைமில் நான் போகும்போது நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன். ஏன்னா நான் சாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். எனக்கு சாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 2 டயர் ஏசி ஆகட்டும், 3 டயர் ஏசி ரொம்ப குளிரும் இல்லை. அந்த டைமில் நான் சாக்ஸ் போட்டு தூங்குறது எனக்கு பழக்கம். சாக்ஸ் எடுத்து வச்சேன், ஆனால் பேக்கில் போடுறது மறந்துட்டேன். சாக்ஸ் எடுக்கல. அந்த சின்ன கிளிப்பு தெரியுமா, நம்ம வைப்போம் முடி லூஸாக, அந்த சின்ன ஒரு கிளிப்பு, அந்த கிளிப்பு 2-3 எடுத்து வச்சேன். அதையும் நான் மறந்துட்டேன். அதையும் வீட்டில் விட்டுவிட்டேன். கோகல்ஸுங்க முக்கியமானது. கோகல்ஸ் எந்த விலாக்லலாம் போய் பாருங்கள். நான் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கோகல் எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். கோகல்ஸ் நான் மறந்துட்டேன். நான் அது இல்லாத நம்ம இந்த மேக்கப் கிட்ஸ் இருக்கும் பாருங்கள். லைக் பிபி கிரீம் இருக்கும், இல்லை ஃபவுண்டேஷன் கிரீம் வரும். அதெல்லாம் சரியாக முக்கியமான எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது. முக்கியமான இது சரியாக போஸ்ட்டில் போட்டு வைக்கணும். நான் எல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் நான் என்ன தப்பு செஞ்சு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன். நான் சிரிப்பாக இருக்கும். ஃபவுண்டேஷன் கிரீம் நான் புதுசாக ஒன்று வாங்கி வச்சேன். அதை எடுத்து பேக்கில் வைக்கிறது பழசு. அதில் ஒன்றுமே இல்லை. அது கொட்டி எடுத்து யூஸ் பண்ணுறவங்க அதை எடுத்து போட்டு பேக்கில் வச்சுட்டேன்.
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து மாற்றி மாற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இதெல்லாம் தப்பு நம்ம செய்யணும்ல, அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணுது ஒன்று இல்லை. நான் எப்பயும் சொல்கிறப்ப தான் போகிறதுக்கு முன்னே வந்து நம்ம கொஞ்சம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடியாக இருக்குமா அதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்த இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ திருப்பி இந்த 2 வாரத்தில் 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திருப்பி எனக்கு ஒரு டூருக்கு, அது ஃபேமிலியோட போகிறோம். நாங்கள் டூருக்கு வீடெல்லாம் கூட்டிகிட்டு தான் போவோம், ஃப்ரீஜெல்லாம் க்ளோஸ் பண்ணி போவோம். ஆனால் வந்து அந்த நம்ம என்னென்ன சாதனங்கள் எடுத்துகிட்டு போகிறோமோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையான்னு அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள நிறைய பேர் நம்ம எல்லாம் தப்பு செய்வோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கும். ஆனால் வந்து கடைசி நிமிஷம் வந்து எத்தையோ ஒன்று நம்ம மறந்துடுவோம். அதுக்குன்னு வந்து எல்லாம் பேக் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து உட்காந்து பொறுமையாக ஒரு மூச்சு விட்டு யோசனை பண்ண எடுத்து வச்சுக்கணும். எஸ்பெஷலி நம்ம இந்த இயர்ஃபோனு, மொபைல் சார்ஜர், பவர் பேங்க். நான் வந்துட்டேன் பவர் பேங்க் நான் மறந்துட்டேன். நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன். அது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் வீட்டு வேலையை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். நான் எல்லாம் சமைச்சிட்டேன், இது வச்சுட்டேன், இது ரெடியாகுது, அது ரெடியாகுது. உப்பு பனியில் உப்பெல்லாம் நிறச்சி வச்சுருக்கேன், சர்க்கரை டப்பாவில் சர்க்கரைலாம் நிறச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் கவனிக்கவே நான் மறந்துட்டேன். இதுதான் இந்த ப்ராப்ளம். ஆனால் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணது வீட்டில் யாரும் இல்லை. அது ஒருத்தவங்க பின்னாடி இல்லை நீ இது வச்சியா கேட்குறது. இந்த ஹஸ்பண்ட் இருந்தால் நான் செஞ்சுருவாங்க, கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆனால் அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. இல்லை இந்த ஹஸ்பண்ட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆனால் அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. பெரிய பையன் இருந்தான். அவன் வந்து எந்த லேப்டாப்பில் வந்து எல்லாம் எடுத்து எந்த பேக்கில் வைக்கிற லேப்டாப் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தால, லேப்டாப் பேக் பண்ண அம்பிசி. அதுக்கு நான் இந்த பொருளை வீட்டில் மறந்து வச்சுட்டேன். நான் எல்லாம் எடுத்து வச்சேன். கடைசியில் பேக்கில் போடுறதுக்கு மறந்துட்டேன். நான் அதை நான் செஞ்ச பெரிய தப்பு. ஸோ இப்படி யாரும் தப்பு செய்யாதீங்க. போகிறதுக்கு முன்னே வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, அது கொஞ்சம் யோசனை பண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஏன்னா ரொம்ப பெரிய லாங் டூருக்கு போகிறோம். அந்த டைமில் வந்து அங்கே போய் நம்ம வேறு புதுசாக போய் வாங்குறது அப்படி இருக்காமல் நம்மள இருக்கிறது நம்ம எடுத்து போகிறது ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அதான் நினச்சிட்டேன் ஏதாவது ஃபஸ்ட்டு வீடியோ போடணும் இன்றைக்கி. இன்னையோட வந்து கரெக்டாக 1 வாரம் ஆச்சு. நான் வந்து டூருக்கு அங்கே கோவா போய் சேர்ந்தேன். போன விழாக்கிழமை நாங்கள் போய் சேர்ந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ அதான் மேக் பண்ணி போடுறேன் நான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ரெக்வெஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.